லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ணாத்த படத்துடைய தோல்விக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இனிமே இல்லை, அவரோட சகாப்தம் முடிஞ்சது, அவரோட நாற்காலி ஆட்டம் கண்டு போச்சு, அதனால சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அடுத்த வேற ஒரு ஆள் வந்தாகணும், அதாவது வெளிப்படையாகவே விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் அவரோட படங்கள்லாம் ஓடாது, அவரால் முன்ன மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் உடைத்து எறியும் விதமாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சனோடைய டைரக்ஷனில் ஜெயிலர் படத்தில் நடித்தார். கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே சர்வதேச அளவில் கலெக்ஷன் கொடுத்திருந்த ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் மட்டும்தான், அவர் ரஜினிகாந்த் மட்டும்தான், யாரும் அந்த பட்டத்துக்கு ஈடு இணையே ஆக முடியாது அப்படின்ற அளவுக்கு பேச்சுக்கள் இருந்தது. மேலும் காக்கா ககு கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன அந்த கதையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக மாற்றினாங்க. இது விஜயை நோக்கி தான் நம்ம ரஜினிகாந்த் சொன்னதாகவும் ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்தது. கடைசியில் இந்த பிரச்சனைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே சரி விஜயுமே சரி ரெண்டு பேரும் முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க. என்றைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், அவர் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லிட்டு விஜயே முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ இந்த வயசுலையும், அதாவது 72 வயசுலையும் அடுத்தடுத்த படங்களை ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அவர் இப்போ நடிச்சு முடிச்சிருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லப்பட்டு வந்த நிலையில், ஆனால் அக்டோபர் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த தினத்தன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அமரன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இதனால் மறைமுகமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் கிளாஷ் ஏற்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் அமரன் படம் சிவகார்த்திகேயன் படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் வேட்டையன் படம் எந்த படத்தோட மோதனாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹிட் அடிக்கும் ரஜினிகாந்த்னே சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தோடைய அடுத்தடுத்த கட்ட ட்ரெய்லர், டீசராக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், எப்போ நடக்க போகுது அது பற்றி தகவல் தான் இப்போ கிடைச்சிருக்கு. மேலும் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகிறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் தான் இருக்குது. அதனால் கூடிய விரைவில் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸில் ஈடுபடலாம்னு சொல்லிட்டு நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா அவங்க எடுத்த இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளாப் படமாக போச்சு. இதனால் ரொம்பவே பண நெருக்கடியில் இருக்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வேட்டையன் படம் எப்படியாச்சும் ஹிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேட்டையன் படம் சம்பவம் செய்யறதுல உறுதின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த படத்தை டிஜே ஞானவேல் ஜெய்பீம் படத்தை எடுத்த டைரக்டர் எடுத்திருக்காரு. அமிதாப் பச்சன் முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூடிய விரைவில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜயோடைய கோட் படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கையே மிஞ்சிரும். அதாவது விஜய் தளபதிக்கு சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா கோட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருந்தாங்க. வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வேட்டையன் படத்தில் அனிருத் போட்டிருக்க இந்த ஃபஸ்ட்டு சாங்கு கண்டிப்பாக கோட் படத்துடைய ஃபஸ்ட் சாங்கில் பீட் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு தான் தகவல் கிடைச்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு டப்பாங்குத்து சாங்கை தான் இந்த பாட்டு இருக்க போகுதுன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த பாட்டு கோட் பாட்டை மிஞ்சாதா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.